சூப்பர்மேன் அழகா நமக்கு ஒரு அறிவியல் பாடத்தை சொல்லி தர்றாரு. மேல இருந்து கீழே விழுறவங்களை சூப்பர்மேன் காப்பாத்தும் போது அவர் ரொம்ப வேகத்துல வருவார். அப்படி அவ்வளோ வேகத்துல ஒரு மோதி அவங்களை கேட்ச் பண்ணும்போது அந்த நபர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அதனாலே அவங்க செத்து போயிருவாங்களே, அப்புறம் எப்படி சூப்பர்மேன் காப்பாத்தின அந்த நபர் உயிரோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அதுக்கான பதில சூப்பர்மேனே கொடுத்திருப்பாரு. அந்த சீனை நம்ம ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தாலே தெரியும். சூப்பர்மேன் வேகமா போய் அவரை மோதி பிடிச்சிருக்க மாட்டாரு. அந்த நபர் கீழே விழுறாருல, அவருக்கு மேல பறந்து ஜஸ்ட் அவரை கைனால புடிச்சுக்கிட்டு ஒரு ரோலிங்க போடுவாரு. அப்படியே ஏர்ல அந்த ரோலிங்லயே அவர் வந்த ஃபோர்ஸ் அப்படியே கம்மி பண்ணிடுவாரு. இவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இனர்ஜியா தான் காரணம். சூப்பர்மேன் அவ்வளவு வேகத்துல வரும்போது அவரோட பாடி மூவிங்ல இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்ல இருக்கு அப்படின்னா அதை ஒரு ஃபோர்ஸ் தடுத்து நிறுத்துற வரைக்கும் அது மூவிங்ல தான் இருக்கும். சூப்பர்மேன் அவரோட கால்களோட ஃபோர்ஸை கம்மி பண்ணியிருந்தாலும் அவரோட உடம்போட ஃபோர்ஸை அவரால் தடுத்து நிறுத்திருக்க முடியாது. அதனாலதான் ஏர்ல அந்த ரோலிங்க போட்டு அவரோட இனர்ஜியாவை கம்மி பண்ணி அந்த நபரை காப்பாத்திருப்பாரு.